6 மணி ஆகுது அண்ட் ஐம் அட் பார்கோர் பாட். ஸோ இங்கே எனக்கு இப்போ ஒரு பர்சனல் ட்ரைனிங் செஷன் இருக்குது, அதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஷோ யூ கைஸ் த ஜிம். ஸோ திஸ் செக்ஷன் இஸ் ஃபார் டான்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இங்கே டான்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் திஸ் ஹோல் செக்ஷன் இஸ் ஃபார் பார்கோர். இதெல்லாம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுற அப்டிக்கல்ஸ், மோஸ்ட்லி ஃபோம் பாக்ஸஸ், ஃபோம் மேட்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்காக. அண்ட் இந்த பெரிய பிளாக் ஏரியாவில் வில் பி டூயிங் பார்கோர் வால்ஸ் அண்ட் ஃப்ளிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஏன்னா அப்டிக்கல்ஸ் தான் நிறையா பண்ண முடியாது. இந்த க்ரீன் ஏரியாவில் கூட வில் பி டூயிங். அண்ட் மெயினாக இது வந்து ஸ்ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு இல்லை பெரிய காங்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடி போய் லாங் டைவ் பண்ணுற மூமெண்ட்ஸ்க்கு தான். அண்ட் this whole setup, this whole bar setup, bar movements பண்ணுறதுக்கு, different kinds of bar movements பண்ணுறதுக்கு. அண்ட் இதை காட்ட மறந்துட்டேனே, watch this. So we have one painting here. It's not complete. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வெக்டர் கேமோட ஒரு பெயிண்டிங் நல்லா வந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ யா, இந்த இடத்துல லைட் போடாததுனால இட்ஸ் a bit dark. இப்போ I'll show you guys the gym room. This is the gym room. உள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் நம்ம தலை இருப்பார், கைசன்ஸு. Those are how you want to be, that's how we get there. இங்கே ஒரு ஸ்குவாட் ட்ராக், அதில் ஒரு புல்லப் பார் இருக்குது. ஸோ இங்கே தான் will be training weights, and here we have a parallel bar dipsலாம் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து டெட்லிஃப்ட் ஸ்டேஷன். அண்ட் இங்கே நம்ம சூப்பர் சேன் கோகு இருக்கார். ஸோ அந்த கோகுவும் கைசன்ஸையும் நான் பண்ண பெயிண்டிங். இந்த வெக்டர் வந்து இன்னொரு பையன் பண்ணுறான். எனிவே இப்போ எனக்கு ஒரு பர்சனல் ட்ரைனிங் செஷன் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஐம் கோனா ப்ராக்டிஸ் சம் மூமெண்ட்ஸ். மற்ற கோச்சஸும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னோடய செஷன் முடிஞ்சிருச்சு. என்னோடய பர்சனல் ட்ரைனிங் செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நவ் ஐம் கோனா ஸ்டார்ட் மை ட்ரைனிங். வார்ம் அப்லாம் முடிச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஐம் கோனா ஸ்டார்ட் வித் சம் பேசிக் ஃப்ளிப்ஸ். நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃப்ளிப்ஸ் பண்ணி. ஸோ ஐம் கோனா ஸ்டார்ட் வித் சம் ஃப்ரண்ட் ஃப்ளிப் அண்ட் சைட் ஃப்ளிப். மெயினாக இன்றைக்கி என்னோட ஃப்ரண்ட் ஃப்ளிப் அண்ட் சைட் ஃப்ளிப் ஒரு நியூ டெக்னிக் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். யூஸ்வலாக நான் ஒரு டெக்னிக் பண்ணுவேன், பட் இன்னொரு கோச், அவரோட பேர் விக்கி தான். ஸோ ஈ செட் நியூ டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது ஐ ஷோ நான் எப்படி இது யூஸ்வலாக ஒரு ஃப்ரண்ட் ஃப்ளிப் சைட் ஃப்ளிப் பண்ணுவேன்றதை காட்டுறேன். அதுக்கப்புறம் அவங்க கோனா ட்ரை தி நியூ டெக்னிக். ஸோ இப்படி தான் நான் யூஸ்வலாக ஒரு ஃப்ரண்ட் ஃப்ளிப் பண்ணுவேன். அண்ட் இப்போ ஐ டூ மை சைட் ஃப்ளிப், யூஸ்வலாக பண்ணுற சைட் ஃப்ளிப். So this is how I usually do my front flip and side flip. இப்போ நான் பண்ண போகிற டெக்னிக் என்னென்னா, ஸோ யூஸ்வலாக நான் ஃப்ரண்ட் ஃப்ளிப் பண்ணும்போது ஐ டூ திஸ் டேக் ஆஃப். இப்போ அந்த விக்கி என்ன சொன்னால், இப்போ டேக் ஆஃப் எடுத்து பாருங்கள், லைக் ஒரு டைவ் ரோல் போகிற மாதிரி டேக் ஆஃப் எடுத்து பாருங்கள். வில் பி ஏபிள் டு கோ ஹையர் அண்ட் ஃப்ளிப் ஈஸியாக இருக்கும்னா ஐம் கோனா ட்ரை தட். நாட் பேட். இப்போ இதில் சைட் ஃப்ளிப் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆசம். ரெண்டு டெக்னிக்லேயும் எனக்கு பெருசாக ஹைட் டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் ஃபார் சம் ரீசன் நான் என்னோட யூஷுவல் டெக்னிக்கில் பண்ணும்போது தான் ரொம்ப ஹைட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் ஐம் நாட் ஷுர். ரெண்டுத்துலேயும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஹைட் தான் போகிறேன். பட் ஒன் திங் ஐ ரியலைஸ் என்னென்னா, இப்போ அந்த விக்கிசான டெக்னிக்கில் லைக் ஒரு கையை கீழேருந்து மேலே த்ரோ பண்ணி ஃப்ளிப் பண்ணும் போது எஃபர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் கம்மியான எஃபர்ட்டில் ஜாஸ்தி ஹைட் போகிற ஃபீலிங் இருக்குது. என்னோடய யூஷுவல் டெக்னிக்கில் நான் ரொம்ப ஜாஸ்தி எஃபர்ட் போடுற ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் எனிவே ரெண்டு டெக்னிக்கும் கற்று வச்சுக்கிறது நல்லது. இவ்வளோ நேரமாக விக்கி இந்த டெக்னிக் பண்ண சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவன் தான் அந்த விக்கி, ரைட். ஸோ இப்போ நானே இவன் தான் சேர்ந்து காக் ஸ்க்ரூ சிபியும் வந்துட்டான்ப்பா. ப்ராக்டிஸ் பண்ண போறியா? ஓகே, நாங்கள் 3 பேர் இன்றைக்கி காக் ஸ்க்ரூ ட்ரை பண்ண போகிறோம். 3 பேரில் யாராவது ஒருத்தராவது லேண்ட் ஆகுறாங்களோ பார்ப்போம். நானும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்பப்போ லேண்ட் ஆவேன், அப்பப்போ லேண்ட் ஆக மாட்டேன்.
இவன் ரொம்ப வருஷமாக ட்ரெயின் பண்ணி லேண்ட்லாம் ஆகிட்டான், அதுக்கப்புறம் மறந்துட்டான். ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இப்போ காக்ஸ்க்ரூக்கான வார்ம் அப் ஐம் கோயிங் டு டூ சம். சும்மா ஒரு ஆக்சுவலி வார்ம் அப் கிடையாது, எனக்கு இதை பண்ணணும்னு ஆசை. ஐம் கோயிங் டு டூ ஒன் சிட் கெய்னர் லே அவுட். ஓகே, அப்பா செம்ம வேறு லெவல். ஸ்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் விக்கி. இப்போ ஐம் கோனா அட்டெம்ப்ட். இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறதே ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு எப்போவுமே. எனிவே பண்ணிவிடுவோம், எப்படியாச்சும் விழுந்தாலும் பரவாயில்ல, விழ தான் போகிறேன்னு தெரியும். பண்ணலாம், என்ன நடக்குதோ பார்ப்போம். ரெடி? ரைட் லெக் மட்டும் நல்லா கிக் பண்ண தூக்குங்க. எஸ், send it, send it, send it. நோ, என்ன பண்ணீங்க நீங்க இப்போ? ஐயோ இல்ல இல்ல இல்ல, ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வேறு லெவலில் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கே கண்டிப்பாக தெரியும் அது வந்து லக்கு தான், ரெண்டாவது தடவை பண்ணால் வராதுன்னு. பண்ணிட்டாரு. இப்போ நான் பண்ணுறேன். இப்போ நான் மட்டும் நிற்கலை, சிபியை தூக்கி போட்டு பெரட்டுறேன். நான் நிற்கணும். ரெடி? தட்டுறோம் தூக்குறோம், தட்டுறோம் தூக்குறோம். ஆக்சுவலி அவன் விடலை, இது வந்து காக்ஸ்க்ரூ டு காயின் டிராப். காக்ஸ்க்ரூ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் ட்விட்டர்ல ரெடி பண்றோம், அதுக்காக தான் இது. ஆக்சுவலி அப்படி பண்ணலாம். எல்லாரும் எப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும்னு தான் ட்விட்டர்ல இருப்பாங்க, எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு இதுக்கும். ஏன்னா நாங்க வேற மாதிரி நாங்க ட்ரெயின் பண்றோம், அதனால தான். ஓகே, ஸோ இப்போ சிபி, டாக்டர் சிபி வந்து ரெடி ஆகுறாரு. என்னடா பண்ண போற? இப்போ 360 போட்டு அது போய் காக்ஸ் ஸ்டாண்டிங் 360யா? பேசிக்ஸ். ஓ, ஸ்டாண்டிங் 360 பேசிக்கா இருக்கு. பேசுறா பேசு. அம்மா, ஐயோ கடவுளே, என்ன இங்க ஆக போதோ. அம்மா, திடீர்னு லேண்ட் ஆயிடுறானா அவ்வளோதான், நல்லா காண்டாயிடுவேன். நான் இங்க இருந்து ஓடி போய் குச்சி ஒரு வருஷமா நாங்க ட்ரை பண்ணுகிறேன். 2 லெவல்ல பண்ணிட்டேன். இந்த லெவல்ல, அதுக்கப்புறம் இந்த லெவல்ல நின்று. அப்படியாடா? இந்த லெவல்ல லேண்ட் பண்ணிட்டியா? இல்லண்ணா, முட்டி வந்துச்சு. இல்ல நீ பண்ணு நான் பார்த்தேன். ஓகே, மேல இருந்து உட்காந்துக்கோ. நீ எப்படியா பண்ணு, பண்ணி தொலையும். சூப்பர்ரா, செம்ம டக்குல சுத்துறான்டா அவன். போடவா? நான் பெட்டு கட்டுறேன், அவன் நிக்க மாட்டான். அவன் நிக்க கூடாது. அவன் நின்னா அப்புறம் இருக்குது. நிக்க கூடாது. எனக்கு முதல்ல கேட்ச் பண்ணிக்கிறோம் வழியா. எல்லாம் என்கரேஜ் பண்ணி ட்ரெயின் பண்ற டீம் தான் பார்த்துருப்பீங்க. இங்கதான் இதில் நாங்கெல்லாம் சூன்யம் வைக்கிற டீம். நாங்க லேண்ட் ஆடுற வரைக்கும் எவனும் லேண்ட் ஆகக்கூடாது. நல்ல பார்ட்னர்ஷிப். பண்ணல இருங்கடா. இங்க ஒரு நிமிஷம் சார், நீங்க எதோ சொன்னீங்க, இப்போ எதோ சொல்லுங்க. இல்ல நீங்களே இவ்வளவு அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பண்ணிட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு நினைச்சிட்டு. சிபி, இது நம்ம எந்த கலர்ல எழுதி வைக்கலாம்? யார் கணக்கு எழுதலாம்? இப்போ நின்னுட்டானா என்னமா பண்ணுவோம்? நின்னுட்டானா வந்து நான் இன்னும் நாட்டிட்டு இருக்கணுமா? நிக்க கூடாது, காக்ஸ்க்ரூ பண்ணி நிக்கணும். சொல்றீங்களா? நான் நிக்கணும்னு நினைச்சேன். கிருட்டுன்னு இவர் தான் வந்து ஒரே அட்டம்ப்ட்ல பண்ணி நிப்பன்னு சொன்னவரு. எப்படி நின்னாரு பாத்தீங்கல்ல? முட்டி போட்டு நிக்கணும் தான் சொன்னேன். முட்டி போட்டு நின்னல.
நெக்ஸ்ட் இன்னொன்னு போடலாம் சார். காக் ஸ்க்ரூ பண்ணவே இல்ல போ. இருங்க நான் முதல்ல அதெல்லாம் நீ வந்த உடனே நிப்பன்னு சொல்லிருக்க. காக் ஸ்க்ரூ இப்ப பண்ணி ஆகணும். இல்ல மேல பெட் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். சீக்கிரமா போடுங்க. போர்க்கலை மாணவனுக்கு அசிங்கம். கிரிட்டு சுத்தணும். அதெல்லாம் நீ பின்னு சுத்துங்கறேன். ஆமா. ஒரு தேல ஸ்பின் உனக்கே தெரியாம நீ லேண்ட் ஆயிடுவ பண்ணு. போடு. ஈஸி. அண்ணா ஒரே தோத்து பாத்து அண்ணா விட சூப்பர்ரா. இவ்வளவு பெரிய மேட் போட்டிருக்க வெளில போய் லேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சுத்தனை பார்த்து நம்ம நேரத்துக்கு கேட்போம். அவங்கள என்ன சொல்றாங்க பார்ப்போம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஸ்பின்னிங்ல பார்த்து? ரொம்ப நல்லா இருக்கு, மனசு திருப்தியா இருக்கு. என்ன மூவ்மெண்ட்னே தெரியல. யாரா இங்க நின்னுகிட்டு இருக்கேன். ராமது உன்னிப்பாக பார்க்க நான் தண்ணி கேன் போட வந்தவன். நான் பாட்டுனே கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் ஐயா. இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது ஐயா. இதெல்லாம் நடிப்புங்க ஐயா. 110 கிலோ தூக்குற லாரன்ஸுக்கு தெரியும் ஐயா. அதெல்லாம் சும்மா ஏதாவது ஒரு வீடியோக்காக பண்ற நடிப்பு. இவன் வந்து இப்போ இந்த அன்னியன்ல வர விக்ரம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். மண்டைக்கு நீ தான் பண்றா. எந்த ஃபிளிப் அடிக்கணும்? இங்க அடிக்கணுமா? பேக் அண்ட் ஸ்ப்ரிங் அடிக்கணுமா? நான் வந்து என் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் பண்ண போறேன். ஏன் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்டா? சொல்லிட்டு போறணும். சரி சொல்றேன். பண்ணிட்டேன். பாருங்க. என்ன பண்றாங்க? ஓகே, மை attempt 2 ஃபர்ஸ்ட் attempt வெறித்தனமா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆயிட்டேன். செகண்ட் attempt லேண்ட் ஆகிறேன். பிளேயர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. பிக்சர்ஸ்லாம் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் எதையோ பண்ணுறீங்கண்ணா. நீங்கள் இல்லை சரியில்லை இதெல்லாம் ஒத்துக்கூடாது. இதெல்லாம் ஒத்துக்கூடாது. இந்த ஆல்மோஸ்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வைக்க வேண்டியது கரெக்டாக நிற்கணும். அப்போ பண்ணி தொலையாண்டா. எனக்கு வரலன்னு உங்களை சொல்கிறேன். ஏண்டா உனக்கும் வரல எனக்கும் வரக்கூடாது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. பார்த்துங்க. சந்தோஷ் வந்து காக் ஸ்க்ரூ வரலன்ற காண்டுல பஞ்சிங் பேக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் யாரா அவன் பஞ்சு மத்திய போட்டு அடிச்சுக்கிறது? பாய். அவினாஷ் இங்க யோசிக்கிறாரு. உங்களெல்லாம் ட்ரெயினர்னு மதிச்சு உங்க கூட நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா ஆளுக்கு ஆளுக்கு சூழ்நிலை வச்சுக்கிறீங்க. உங்க நினைப்ப என்னதான் வெயிட் பண்றீங்களா? ஓகே, மக்கள்லாம் வெயிட் பண்றாங்க. பண்ணிடுவோம், நம்ம சீக்கிரமா பண்ணிடுவோம். ஓகே, விக்கியோட காக் ஸ்க்ரூ பார்க்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேயர்களுக்காக. இந்த வாட்டி நம்ம விஷுவல் ஜுட்ஸ்லாம் போட்டிருக்கிறோம். அந்த ஜுட்ஸு வச்சு நம்ம இவரை நம்ம நிற்கக்கூடாது பார்க்கணும். என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. மங்கிக்கு ஷரிங்கன் ஷரிங்கன் வேலை செய்யுது. கெஞ்சிச்சு வேலை செய்யுது. நான் உண்மையான உச்சிக்காக வந்தா இவரு நிற்கக்கூடாது. சரியில்லை மக்களே, சரியில்லை. அண்டர் கிரவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுகிறாருண்ணா இவர். எப்படியாச்சும் கை கீழே பட்டுருது. கை வைக்கக்கூடாதுன்னு எப்படியாச்சும் கை கீழே பட்டுருது. வைக்கக்கூடாதுன்னு நானும் பார்க்குறேன், முடியல. ஏன் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு நீ இப்படியா? என்னடா ஸ்டாண்ட் இது? உடம்பு வச்சு கிக்கு போட்ட விட மாட்டேடா. சொல்லுங்க பாய்.
பெரிய மனுஷன் கூப்பிடா போ. ரவுடியா தலைவன் சும்மா வெறுத்தனமா பண்ண போறாப்புல. அப்போ பறக்கிறோம். இன்பமா இருக்குது ஐயா. அவள்தான் பயம் வந்துருச்சு. அவன் ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தேன், அவன் பேசுறதுல ஃபோக்கஸ் பண்ண. தலைவன் வெறித்தனமா பண்ண போறாரு, பறக்க நம்ம பண்ணு மோட்டிவேஷன் பண்றோம், நம்ம வேலை நம்ம பாக்குறோம், அவங்க அதே போகுது. சொல்லுங்க. நான் ஆல்ரெடி பண்ண ஃபிளிப்பு தான். அண்ணா நான் சொன்ன மாதிரி எப்பயாச்சும் லேர்ன் பண்றேன், ஆனா எப்பவுமே வர மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியாச்சும் லேர்ன் பண்ணோம். இந்த 90% நிக்குது, அதுக்கு மேல வர மாட்டேங்குது. எப்படியாச்சும் ஒரு 100% ப்ராப்பரா இன்னைக்கு லேர்ன் பண்ணோம். ஐயோ இவன் வேற நான் பண்றத பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். ஓகே, இந்த அட்டெம்ப்ட் வந்து கேஸ் இருக்கிற பேசுங்க. இந்த அட்டெம்ப்ட் நான் லேண்ட் ஆகிறேன். ஐயோ நான் என்னதான் போறது, கெஞ்சிட்டு போறதா ஷேரிங்க போறதா தெரியல. ஆனா எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. நீங்க என்ன பண்றீங்க கிக்க? ஸோ நான் என்ன விஷுவலைஸ் பண்ணுறேன்னா, மேலே ஒரு பால் இருக்கு, நான் அந்த ஃபுட்பாலை இப்படி சைடில் கிக் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் கிக் பண்ணி ஜம்ப் பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்டார்டிங்கில் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன், ரொட்டேஷனை ஷோல்டர்லேருந்து இப்படி எடுப்பேன். இப்போ வந்து நான் ரொட்டேஷனை ஹிப்லேருந்து இப்படி எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஹிப்லேருந்து வேறு எதுவுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நம்மளா எதாவது பண்ணுவோம், அதுவாக லேண்ட் ஆகட்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஓகே, ஸோ இப்போது இந்த சந்தோஷ் வந்து நடுவில் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுனால இந்த சாடை வச்சு ஒரு சைக்கிள் பண்ண போகிறோம். அதுதான் சொன்ன டிஸ்ட்ராக்ஷன். இதை வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டான். ஸோ அதை இப்போ பண்ண போகிறேன் நான். இப்போ நான் வந்து காக் ஸ்க்ரூ லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு பெரிய ட்ரிக்கு, நம்ம வெயிட்டை கம்மி பண்ணோம்னா காக் ஸ்க்ரூ ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஸோ அதனால நான் என் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பண்ண போகிறேன், அவ்வளோதான். நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். இப்போ நான் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிடுவேன், ஏன்னா வெயிட் கம்மி போட்டிருக்கிறேன். அவர் இன்னைக்கு லேண்ட் பண்ணவே கூடாது. டிஷர்ட் கட்டினதுனால கண்டிப்பாக வெயிட் கம்மியானதுனால இப்போ நான் இதை லேர்ன் பண்ணிவிடுவேன். லெட்ஸ் கோ. சொன்னல டிஷர்ட் தான் ஒரு நேரம் ப்ராப்ளம், வெயிட் கம்மியான உடனே லேண்ட் ஆயிடுச்சு. அப்பா ஒரு வழியாக நான் காக் ஸ்க்ரூ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த பசங்க லேர்ன் பண்ண எனக்கு என்ன, லேர்ன் பண்ணலாம் எனக்கு இல்லை. இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. See you in the next video guys. Bye bye.